வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இந்த டப்பா அருண் இருக்கார்ல, இவருக்கு ஒண்ணு ரெட் கார்ட குடுத்து வெளிய அனுப்ப போறாங்க. இல்லன்னா மெடிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வெளிய அனுப்ப போறாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த அளவுக்கு தான் சம்பவங்கள தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாப்படி. நேத்தே பார்த்தோம். பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கோமாளித்தனம். இன்னைக்கும் அந்த கோமாளித்தனத்த ஆரம்பிச்சுட்டாப்படி. இங்க ரயான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றான். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீ பண்ணது தப்பு அப்படின்னு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நான் தப்பில்ல. அவங்க தான் தப்பு அப்படி சொல்லிட்டு மண்டையை போட்டு கழுவிட்டு இருக்கான். கழுவிட்டான் எல்லாருடைய மண்டையையும். ரயான் தான் கொஞ்சம் தெளிவா இருக்கிற அப்படி. மற்ற நிறைய மிக்சர் டம்மி பீஸுங்களாம் இருக்குல்ல, அதெல்லாம் உண்மைன்னு வேற அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. இங்க ரயான் சொல்றான், நேத்து நீ இங்க யூனியன் ஆஃபீஸ்ல யார் யூனியன் லீடர்னே தேர்ந்தெடுக்கல. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்ச் மேலே உட்காந்துக்கிட்டு, இன்னும் சொல்லப்போனால் அந்த பெஞ்ச் மேலே உட்காரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் டைலாக்லாம் பேச ஆரம்பிச்சு அப்படி. ஸோ ரயான் சொல்கிறான், நீ ஃபஸ்ட்டு பெஞ்ச் மேலே உட்காந்துட்டு இருந்த, நீ இந்த பக்கம் திரும்பியும் இல்லை, நீ கிளியராக அங்கே பார்த்துட்டு இருந்த, முத்துக்குமரன் உள்ளேருந்து வெளியே வந்தா அப்படி. ஸோ வரும்போதே நீ இங்கே உட்காந்து நீ ஆரம்பிச்ச அப்படின்னதும், நான் இங்கே உட்காந்தேன்னா நான் இங்கே உட்காரலையே அப்படிங்கிறான். உடனே அதுக்கு ரயான், இல்லை நீங்கள் தான் உட்காந்துன்னா, இங்கே தான் உட்காந்தேன் அப்படின்னு அப்புறம் ஒத்துக்கிறேன் அப்படி. அப்போ முத்து வரதை நீ பார்த்துட்டு நீ நாங்கள் ஒன்றும் பெக்கர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அப்படின்னா, நான் இங்கே சொல்லியே, நான் முதல்ல இல்லை சொன்னேன், நான் எப்படி இந்த டாஸ்கை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஐடியா சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்ல, இல்லை இங்கிருந்து நீ திரும்பவும் அதை சொன்ன, முத்து வரதை பார்த்துட்டு முத்து கேட்குற மாதிரி தான் நீ சொன்ன அப்படின்னு திரும்பவும் சொல்கிற அப்படி. ஆமாம் ஆமாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஒத்துக்கிற அப்படி. ஸோ அங்கே பெஞ்ச் மேலே உட்காந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த பெஞ்ச் மேலே உட்காரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சொன்ன அப்படி. அங்கே எல்லாரையும் பார்த்து அவங்க டீமில் பார்த்து, வி ஆர் லேபர்ஸ் நாட் பெக்கர்ஸ் அப்படின்லாம் ஒரு பெரிய ஹீரோயிஸ் டைலாக் அப்படின்னு நினச்சிலாம் பேசினேன் அப்படியே. அப்போ தான் அன்ஷிதா மொக்க பண்ணி விட்டுருந்தாங்க. அந்த படம் மலையாள படத்தில் இந்த டைலாக் வரும்ல, அது பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் மொக்க பண்ணதுக்கப்புறம் நேராக அந்த பெஞ்ச் மேலே உட்காந்துக்கிட்டு முத்து வரதை பார்த்துட்டு திரும்பவும் அங்கேருந்து அந்த டைலாக்கை சொன்னா அப்படி. அதுக்கப்புறமா தான் முத்து இங்கே ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரூலை சொல்லியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் ஹம்பக்கு, வெத்து வேட்டு, இல்லை வெறும் வாய், மவுத் பீஸு இப்படின்லாம் இந்த டப்பா வார்த்தையை விட்டா அப்படி. அப்பயும் தெளிவாக முத்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார், ப்ரொவோக்கர், யூஆர் அ ப்ரொவோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியில் வெறும் மவுத் பீஸு மவுத் பீஸு மவுத் பீஸு ஹம்பக் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணேன்னா, அப்போ அவர் சொல்லுவார்ல, ஆமாடா நீ அது கூட லாய்க்கில்லடா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அந்த சம்பவம்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் நிறைய சம்பவம் நடந்தது பார்த்தோம்ல. இவங்க கடைசி வரை தொழிலாளி அப்படிங்கிறதே ஏற்றுக்க மாட்டேங்கிறான். அவங்க நம்மளை தொழிலாளியாக பார்க்குறாங்க, நம்மளை லேபராக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் கிட்ட நைட்டு சொல்லிட்டு இருக்கா அப்படி. அப்போ தான் விஜேஎஸை பற்றி லாஸ்ட் வீடியோலும் பேசணும்ல, இங்கே வீக்கெண்ட் எல்லாம் நியாயம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது, அங்கே கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோனில் தான் சொல்லிட்டு இருக்கா அப்படி. இனிமேல் எது இருந்தாலும் நம்மளே பார்த்துடணும், நம்மளே வச்சு செய்யணும், நம்மளே வாய்ப்பு கிடைச்சதுன்னா உரிச்சு விட்டுணும் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ இங்கே இவங்கள மார்க் பண்ணுறது, ப்ரொவோக் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி விஜேஎஸே ப்ரொவோக் பண்ணிட்டு இருக்கான் கிடைக்கிற கேப்ல எல்லாம். இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மஞ்சரி அந்த அருண் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கையெடுத்து கும்பிட்டு ரியா மாதிரி பண்ணும்போது அது தப்பு மேனரிசம் அப்படின்னு சொன்ன இந்த டப்பா இவர் அதை பண்ணாரு. விஜேஎஸ்எம் பார்த்தீங்கன்னா, என்ன அருண் ப்ரொவோக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால், சார் ஏன் தொழில் மேலே சத்தியம் சார் அப்படின்றதும், இல்லை அவர் அப்படி பண்ணல அப்படின்ட்டாரு. அதுதான் விஜேஎஸ் பண்ண தப்பு. இப்போ விஜேஎஸ் கிட்டே போன வாரம் வார்த்தையை விட்டா அப்படி இல்லை இந்த டப்பா, சார் ப்ரொவோக்கிங் இஸ் அன் ஆர்ட் சார் அப்படின்னு. ப்ரொவோக்கிங் ஆர்ட்டான், இவர் ஆர்ட்டுன்னு நினச்சிட்டே இதை பண்ணிட்டு இருக்கு அப்படி. ஆனால் பார்த்த உடனே தான் எல்லாரும் கண்டுபிடிச்சிருமே, பாடி சோடா ஏன்டா இதை பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ அதுக்கப்புறமா ரயான் கிளியராக சொல்கிறா அப்படி, நீங்கள் 2 விஷயம் இந்த டேபிள் மேலே உட்காந்துக்கிட்டு அந்த டைலாக் பேசிட்டு நீ அங்கே போனதுனால தான் அவங்க அப்படி பேசி ரியாக்ட் பண்ணாங்க, நீ இதை பண்ணாமல் இருந்ததுன்னா இது கொஞ்சம் வேற மாதிரி போயிருக்கும் அப்படின்னு சொன்னால், இல்லை டாஸ்க்குன்னா இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுக்கு ஒன்று பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று சொல்கிறது வளர்றது. அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் பவித்ரா இருக்கிறாங்க, அங்கே அன்ஷிதா இருக்கிறாங்க. இவர் சொல்கிறா அப்படி, அங்கே பவித்ரா போனாங்களே நமக்காக பேசுறதுக்கு யூனியன் லீடரா, 8 பேர் சேர்ந்து கார்னர் பண்ணுறாங்க, நம்ம கண்ணு முன்னாடி பண்ணுறாங்க, எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும், அதான் நான் பொங்கி எழுந்தேன் அப்படின்லாம் சொல்லிருக்கேன் அப்படி. அவங்களும் பவித்ரா பார்த்தீங்கன்னா, ஆமாம் ஆமாம் என்ன பவித்ரா நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னா, ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அன்ஷிதா பார்த்தீங்கன்னா, நான் அங்கே இருந்ததுன்னா நடந்துருக்கிறதே வேற, என்ன நடந்திருக்கும், என்ன பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க, இல்லை என்ன பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்களும் தானே போட்டாங்க அன்ஷிதா யூனியன் லீடரா, என்ன பண்ணிட்டாங்க இவங்க, ஒன்றும் இல்லை.
இதில் வந்து ஏஞ்சல் வேஷன் தான் திரும்ப திரும்ப போட்டுருந்தாங்க. ஆனால் இங்கே பயங்கர பில்டப்பு. ஸோ இப்போ ரயானை தவிர வந்து எல்லாரையும் மண்டையை கழுவிட்டான். அவங்க தான் வந்து கார்னர் பண்ணாங்க. ப்ரொவோக்குன்னா இங்கே பாருங்க, ரூல் புக்கில் இது இருக்கு, கரெக்டு தானே அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு வகையில் ப்ரொவோக் தானே. கடைசி வரையும் டாஸ்கை பற்றி பேசவும் இல்லை. டாஸ்கில் என்ன ரோல் கொடுத்துருக்குறாங்க, நம்ம என்ன வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யல. சுச்சுவேஷன்ஸ் ஆர்கானிக்காக அமையும். அப்போ வந்து இந்த மாதிரி பஞ்ச் டைலாக் பேசுறது, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். பட் சுச்சுவேஷன் சம்மந்தம் இருக்கணும்ல. சுச்சுவேஷனுக்கு சம்மந்தமே இல்லாமல் நீ பாட்டுன்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறேன், இல்லை பஞ்ச் டைலாக் பேசுகிறேன்னு உளறிட்டு இருந்தேன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் இரிட்டேட்டாக தானே இருக்கும். அதை பார்க்குறவங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்கும்ல, உள்ள விளையாடுறவங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்கும்ல. அதை ஸ்டாப் பண்ணும்ல. போன வாரம் தான் இந்த டெவிலாக இருக்கும்போது சொதப்பினான்னு பார்த்தா, இப்போ விஜேஎஸ் வந்து அவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டு போனாலும் விஜேஎஸே குறை சொல்லிக்கிட்டு இப்போ திரும்பவும் சொதப்பல் வேலையை தான் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறான். இப்போ நம்ம ஏற்கனவே நியூஸ் வெளியே வந்தது, இங்கே முத்துக்குமரன் வந்து மேனேஜர்லேருந்து இங்கே லேபராக வரப்போகிறாரு, அருண் வந்து மேனேஜராக ப்ரமோட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ப்ரமோவில் பார்க்கும்போது ரஞ்சித் அந்த பக்கம் இருந்து சௌந்தர்யாவை போடுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அடுத்து ரெண்டாவது ப்ரமோவில் பார்க்கும்போது மேபி இது 1, 2, 3 அப்படின்னும் போகலாம், இல்லை அதிலேயே டிசிஷன் வந்து மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அருணை வந்து ப்ரமோட் பண்ணதை காட்டாங்க. ப்ரமோட் பண்ண வேகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரமோட் பண்ணி திரும்ப அனுப்புறதுக்கான அந்த டிஸ்கஷன் தான் நடக்குது. ஏன்னா அங்கே போயிட்டு மேனேஜராக இப்போ நீங்கள் இங்கே தொழிலாளியாக இருந்துட்டு மேனேஜரை குறை சொல்லிட்டே இருந்தியா, இப்போ அங்கே போயிட்டு ஒரு பெஸ்ட்டு மேனேஜர் எப்படி இருக்கணும் நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தானே பண்ணணும். அதை பண்ணாமல் அங்கே போய் யூனியன் லீடர் வேலையே பார்த்துட்டு இருந்துருக்கான். இவன் டாஸ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டான்ல தீபக் கிட்ட. நீங்கள் லேபர், இது வந்து ஸ்கில் ஓரியன்ட், இது வந்து லேபர் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரிச்சுட்டீங்க, டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே ஆரம்பிச்சான்ல. ஸோ இப்போவும் அந்த மைண்ட் செட்லேயே இருந்தால் அவன் கடுப்பாவாங்கல்ல. நீ மேனேஜராகவே நடந்துக்கல, நீ லேபராக தான் நடந்துட்டு இருக்க, நீ அங்கே கிளம்பு அப்படின்ட்டாங்க போல இருக்கு. உடனே அடுத்து என்ன பண்ணுவான், சிம்பத்தி ட்ராமா. இதில் சௌந்தர்யா என்ன ட்ராமா ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. உடனே அவங்க வந்து அப்போஸ் பண்ணுறேன்றாங்க, இதை நான் ஏற்றுக்க மாட்டேன் பிக் பாஸ் அப்படின்றாங்க. இப்போ பிக் பாஸ் என்ன வந்து ஆமாம் சௌந்தர்யா ஒத்துக்கல, அதனால வந்து அருணை அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறாரா என்ன? அவர் எதுவுமே சொல்ல போகிறது இல்லை. நீ ஒத்துக்கலன்னா போ, கடைசியாக வந்து மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு எடுக்க போகிறாங்க. அதுதான் அங்கே நடக்க போகுது. இப்போது சரியாக விளையாடுற பிளேயரை வந்து இந்த மாதிரி வந்து விளையாடவே இல்லை, ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு குத்துனாங்கன்னா பார்க்குற மக்கள் வந்து கடுப்பாவாங்க. மக்கள் மத்தியில் அவங்களுக்கு வந்து பேர் வந்து ஸ்கோர் வந்து ஏறும். ஆனால் வந்து சொதப்பலாக இருக்கிறவன் வந்து சொதப்பல்னு சொன்னால் அவன் வந்து உடனே போய் அழுதுட்டா உடனே வந்து அவர் மேலே பரிதாபம் வந்துடுமா என்ன? இந்த டப்பாவுடைய பிஆர் குரூப் அதை தான் யூஸ் பண்ணுவானுங்க. இப்போ பாருங்க, கார்னர் பண்ணுறாங்க பாருங்க அப்படின்னு தான் வருவானுங்க. ஏண்டா எல்லாரையும் போய் சொரிஞ்சு விட்டா பின்ன போட்டு எல்லாரும் போட்டு முத்துன்னு தான் முத்துவாங்க. அந்த முத்துறதுக்கெல்லாம் வந்து பரிதாப்படுவாங்களா? இல்லை பரிதாபன்றது வருமா? அது வெளியே இருக்கிற பிஆர் குரூப் பண்ணும். சௌந்தர்யா என்ன பண்ணிட்டுருக்குறாங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியல. அடுத்து ப்ரமோல அன்ஷிதா, இவர் ராணவ், இவங்க ஃபைட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். அது வரும்னு வச்சிங்களேன். முத்துக்குமரன் அங்கேருந்து இங்கே எப்போ வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அவர் வந்ததுக்கப்புறமா இதே விஷயந்தான். உடனே இல்லைன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரலாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அவனும் தானே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணா, அவனும் தானே பிரச்சனை பண்ணா அப்படின்னு கூட எடுத்துகிட்டு வருவானுங்க. முன்னாடியே சொல்லிடுறேன் நான். இங்கே ப்ரொட்டஸ்ட் அதான் சொன்னேன், சுச்சுவேஷனோட சம்மந்தப்பட்டு நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணீங்கன்னா, இல்லை உங்களோட டீமுக்காக நீங்கள் நின்று பேசுனீங்கன்னா, தொழிலாளர்களுக்காக உரிமையை கேட்டிங்கன்னா அது வேற. ஆனால் உரிமைன்ட்டு இவனுங்க கேட்டதெல்லாம் என்ன? இந்த ராணுவ அந்த டப்பா பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவை பார்த்து எப்படி ஜூஸ்குமார் வந்து பார்த்து ஏமாந்து முதுகில் குத்து வாங்கினாரோ அதே போல் இப்போ குத்து வாங்குறதுக்காக இந்த ராணுவ வந்து பண்ணிட்டு இருக்கான்ல. இப்படின்னு சொடுக்கு போட்டாங்க, சொடுக்கு போட்டு கூப்பிட்டேன், அப்படியெல்லாம் கூப்பிடவே இல்லை. அங்கேருந்து பவித்ரா ராணுவ கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா. அப்படி ஒரு நார்மலாக சொன்னதை வந்து இவன் என்ன பண்ணிட்டான், இவன் ஒன்று சொல்ல அதை அவன் கற்பனையில் என்ன பண்ணிட்டான், சொடுக்கு போட்டு கூப்பிட்டீங்க அப்படிங்கிறான். இல்லை என்னவன் நினச்சிட்டு இருக்கானுங்க மேனேஜர்ஸ் எல்லாம் லேபர்ன்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்களா இவங்க பார்வையில்? இல்லை எங்களையெல்லாம் லேபராக போட்டிங்களே அப்படின்ற கடுப்பு அந்த வைத்தறிச்சல் இருக்கானுங்களா? அது கிளியராக பார்க்க முடியுது இல்லை? இதில் வந்து அப்புறம் சொடுக்கெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது அந்தர்பல்ட்டி எடுக்குது. இவர் அந்தர்பல்ட்டி அடிச்சோன்னா அவன் ராணவ வந்து மன்னிப்பு கேட்குறான். சொடுக்க நான் சொல்ல, ஆனாலும் இப்படி கூப்பிட்டது தப்பு, வேற எப்படி கூப்பிடணும்? அப்போ இவனுங்க என்ன பாருங்களேன், இந்த டெவிலா இல்லை ஏஞ்சலாக இருக்கும்போது டெவில்ஸ்லாம் இப்படி தான் இவங்க பண்ணணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு ஆர்டர் போடுறானுங்க. இவனுங்க எப்படி ஆர்டர் போட முடியும்? இப்போ தொழிலாளியாக வந்துட்டு மேனேஜர் இப்படி தான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இவன் ரூல் எழுதினுக்கிறான். ஆக்சுவலி கொடுக்கப்பட்ட டாஸ்க்னா அவங்க தான் ரூல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி குழப்பம் பண்ணிக்கிட்டு விளையாடாமல் கேமை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு கண்டதே உளறிட்டு இதில் சம்மந்தமே இல்லாமல் விஜேஎஸை போட்டு திட்டிக்கிட்டு அவரை ப்ரொவோக் பண்ணிருக்கான் பாருங்க. ப்ரொவோக் இஸ் அன் ஆர்ட்னால
இப்போ கண்டஸ்டன்ட் எல்லாம் விட்டுட்டு அவரை ப்ரொவோக் பண்ண போயிட்டான் அந்த டப்பா. அதனால தான் திரும்ப திரும்ப வந்து எத்தனை முறை ஒரு 3-4 முறை பார்த்துட்டோம்ல. அங்கே வந்து வீக்கெண்டில் பார்த்துக்கிறேன், என்ன ரெட் கார்டு கொடுத்துருவீங்களா கொடுங்க அப்படிங்கிறது, சம்மந்தம் இல்லாமல் விஜேஎஸை போட்டு குத்துறது. உனக்கு பஞ்சாயத்து இங்கே ஜாக்லின் கூட தீபக் கூட அப்படின்னா, இல்லை முத்துக்குமரன் கூடனா நீ அங்கே தானே பேசணும். சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு ஹாஸ்டல் எடுக்கிற? ஸோ அங்கே இழுத்த அப்புறம் வீக்கெண்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல சொல்கிறான் வீக்கெண்டில் பார்த்துக்கிறேன். அப்போ எல்லாமே வீக்கெண்டில் பார்த்துப்பேன், அப்போ இங்கே என்னடா பார்ப்பேன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கும் பதில் இல்லை. அப்புறம் நைட்டு உட்காந்துக்கிட்டு வீக்கெண்டில் நியாயம் எல்லாம் கிடைக்காது, இனிமேல் வந்து நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்மளே வந்து பேசிடணும், செஞ்சிடணும், உரிச்சிடணும் அப்படின்ட்டு இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஸ்பாய்லராக தான் இருக்கிறான். இன்றைக்கும் அந்த வேலையை பார்த்துருக்கிறான். அதான் ப்ரமோவில் பார்க்க முடியுது. இன்னும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே புனிதர் அப்படின்லாம் இவங்க உருட்ட வருவாங்க. வாங்க வாங்க, நீங்கள் கண்டஸ்டன்ட் மேலே மட்டும் கை வைக்கல, நீங்கள் விஜேஎஸ் மேலேயும் கை வச்சிருக்கிறீங்க. ஆஸ்ட் தப்பு பண்ணும்போது நாங்கள் கழுவி ஊற்றுவோம், அது வேற. ஆனால் இந்த மாதிரி டப்பாத்தனமாக விளையாடிக்கிட்டு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு ஆஸ்ட்டை எதிர்த்து உள்ளே இருந்துக்கிட்டே கண்டஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே வந்து ஆஸ்ட்டை எதிர்த்து பழி போட்டிருந்தா, இல்லை தப்பாக பேசிகிட்டு இருந்தா, கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தா, அதை பார்த்துக்கிட்டுலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சு செய்வோம், காத்துட்டு இருக்கோம் டப்பாவை புலகிறதுக்கு. ஸோ இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.